வானொலியில் வாழும் வாணி ஜெயராம். இசை அஞ்சலி. ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். காற்றலையிலே கலை படைப்பவர்கள் கால நீரோட்டத்தில் காணாமல் போய்விடுவது வழக்கம். ஆனால் ஒரு சிலரை அந்த கருத்தை உடைத்து உயர்ந்து உயரிய கோபுரமாக காற்றலையிலே வாழ்கின்றார்கள். அந்த வரிசையில் காற்றலையில் காணாமிர்தம் படைத்த காணக்குயில் கலைவாணி வாணி ஜெயராம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். தலைவன் திருச்சானோ மறந்து விட்டான், மங்கை நருமதரை குலத்தை தேடுகின்றான், 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 தேடுகின்றான். தலைவன் திருச்சானோ மறந்து விட்டான், மங்கை நருமதரை குலத்தை தேடுகின்றான், அலமேலும் அவன் முகத்தை காண்பாளோ, மங்கை அவனோடு திருமலைக்கு செல்வாளோ, 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 கேள்வி என் நாயகனே. கலையிலே கோலோச்சுவார் என்ற காரணத்தினாலோ என்னவோ கலைவாணி என்ற இயற்பெயரை கொண்ட வாணி ஜெயராம் அவர்கள் 1945 ஆண்டு நவம்பர் மாதம் 30 தமிழ்நாடு வேலூரிலே துரைச்சாமி ஐயங்கார் பத்மாவதிக்கு மகளாக பிறந்தார். வான்மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல், வான்மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல், திங்கள் மேனியை தொட்டு தாலாட்டுது, குளிர் காற்றிலே தளிர் பூங்கொடி கொஞ்சிப் பேசியே அன்பை பாராட்டுது, என் கண்ணன் துஞ்சத்தான் என் நெஞ்சம் மஞ்சம் தான், கையோடு நான் அள்ளவோ, என் தேவனே உன் தேவிதான், இவ்வேளையில் உன் தேவை என்னவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. தமிழ்நாட்டிலே பிறந்து சிறந்த தமிழ் உச்சரிப்பும் சிறந்த சாரீரமும் கற்ற கர்நாடக இசையும் கலைவாணியை கலை வாழ்வினுடைய உச்சத்திற்கு கொண்டு சென்று உச்சஸ்தாயிலும் பாட வைத்தது. கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம், நடனம் பாருங்கள், இதுவும் ஒரு வகை யாகம், பூமி இங்கு சுற்றும் மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம், ஓடும் மேகம் நின்று பார்த்து கைகள் தட்டும், கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம், நடனம் பாருங்கள், இதுவும் ஒரு வகை யாகம். 1971 ஆண்டு குட்டி என்ற ஹிந்தி திரைப்படத்திலே பிரவேசித்த வாணி ஜெயராம் அவர்கள்
4 தலைமுறையாக 6 தசாப்தங்களை கடந்து அரை நூற்றாண்டை தாண்டி திரையுலகத்தை அலங்கரித்துக் கொண்டவர். மஞ்சளை பூசிய மேகங்களே, மேகங்களே, மோகங்களே, மல்லிகை மாலைகளே. ஆண்டு தமிழ் திரையுலகிலே தீர்க்க சுமங்கலி என்ற திரைப்படத்தின் ஊடாக வாலிப கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பல்லவியோடு வந்த பாடல் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களது கைவண்ணத்திலே உருவான இசையோடு வாணி ஜெயராம் அவர்களை சிறந்த பாடகியாக பட்டி தொட்டியெல்லாம் அவரது குரலுக்கு அங்கீகாரத்தை கொடுத்ததென்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் திரையுலகிலே தெவிட்டாத இனிமையான பாடல்களை தந்து தனித்துவமான இடத்தை பிடித்துக் கொண்டவர் வாணி ஜெயராம் அவர்கள். தாயக பாடல்களையும் பாடுவதிலே தனக்கென்று தனித்துவமான இடத்தை பிடித்துக் கொண்டவர். எல்லோருமே தாயக பாடல்களை பாடுவதென்றால் தயக்கம் காட்டுகின்ற வேளையிலே சில பாடல்களை எந்தவித ஊதியமும் இல்லாமல் பாடி தமிழர்களே மனதிலே தனக்கென்று தனித்துவமான இடத்தை பிடித்துக் கொண்டவர் பிரபல பின்னணி பாடகி அண்மையிலே மறைந்த வாணி ஜெயராம் அவர்கள். தியாகத்தின் எல்லையை மீறிய பிள்ளை திலீபனை பாடிட வார்த்தைகள் இல்லை. 1990ஆம் ஆண்டு பகுதியிலே தாயகத்திலே மின்சாரம் இல்லை, வானொலி கேட்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருடமே நிறைந்து காணப்பட்டது. அப்பொழுது டைனமோ கருவியினூடாக வானொலி கேட்ட உறவுகள் எல்லாம் பல்வேறு பாடல்களை வானொலியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாணி ஜெயராம் அவர்களுடைய பாடல்கள்தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மருந்தாக, ஊட்டச்சத்தாக, உணர்வுள்ள பாடலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்திய அரசின் அடக்குமுறைக்கு மத்தியிலும் துணிச்சலோடும் தமிழிச்சியாக தமிழகத்திலே பிறந்தவள், தமிழ் தாய் தந்தையருக்கு பிறந்த நாள் என்ற ஓர்மத்தோடு வாணி ஜெயராம் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு என்பது தாயக வரலாற்றிலே என்றும் நிலைத்து இருக்கக்கூடியது. அவர் பாடும் பறவையாக, பட்டாம்பூச்சியாக தாயகத்தை நோக்கி
என்றும் பவனி வந்து கொண்டிருக்கின்றார். வீசும் காற்றின் குரல் மொழியாக தூது சென்று தமிழகத்தையும் தாயகத்தையும் புலம்பெயர் தேசத்து உறவுகளையும் இணைக்கின்ற உறவு பாடமாக, உறவினுடைய குரலாக, குரல் மொழியாக வாணி ஜெயராம் அவர்கள் விளங்கினார். வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு. வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு. ஈழத்தில் நாம் படும் வேதனைகள், ஈழத்தில் நாம் படும் வேதனைகள், இதை எங்களின் சோதரர் காதில் சொல்லு. வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு. தேசம் விட்டு வந்தாலும் கூட தென்னங்கீற்றின் தென்றலை, தேசத்தின் மீதுள்ள காதலை தன்னுடைய இனிமையான மொழியால் எங்கள் இதயங்களிலே தீட்டிச் சென்றவர் வாணி ஜெயராம் அவர்கள். நிலவு வந்து பொழியும் நேரம் நீ வரவில்லை, நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் பதில் தரவில்லை. நிலவு வந்து பொழியும் நேரம் நீ வரவில்லை, நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் பதில் தரவில்லை. ஊர் முழுதும் ஓலம், நான் உறங்கியது காலம். ஊர் முழுதும் ஓலம், நான் உறங்கியது காலம். உறங்கியது காலம், நீ ஓடி வந்தால் போதும். கனவுகளை சுமந்திருக்கும் மக்களுடைய குரலாக, கானமாக வருகின்றது மேகங்களை தூதுக்கு அழைத்து. அந்த இனிமையான பாடலையும் தந்த பெருமை வாணி ஜெயராம் அவர்களையும் சாரும். எங்கள் கரும்புலி எதிரி மேல் பாயுமா? தேசத்து வீரனை மண்ணில் புதைத்தாலும் அவன் விதியாகத்தான் இருப்பான். அவன் வீரனாக இருந்து விதையாகி வருவான் என்று பொருள்படும் பாடலையும் வாணி ஜெயராம் அவர்கள் பாடி தமிழ் உறவுகளின் உள்ளத்திலே என்றும் குடியிருக்கின்றார். ஈரன் மண்ணில் புதையும் போது விதையாய்த்தான் இருப்பான். நாளை போரில் பகையை மாய்க்க ஆயிரம் தோற்றுவிப்பான். புலிகளை சாய்த்தாலும் ஏந்தும் துவக்குகள் சாயாது. புலிகளை சாய்த்தாலும் ஏந்தும் துவக்குகள் சாயாது. வீரன் மண்ணில் புதையும் போது விதையாய்த்தான் இருப்பான். நாளை போரில் பகையை மாய்க்க ஆயிரம் தோற்றுவிப்பான். தமிழ் திரைப்படத்துறையிலும் தாயக விடுதலை கீதத்திலும் ஆரோகணமாகவும் அவரோகணமாகவும் 7 ஸ்வரங்களில் எத்தனை பாடல்கள் தந்த நாயகி, கேள்வியின் நாயகி என்றும் வானொலியில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். வாசலில் பிள்ளை கிடந்தான், நேரு பேரனின் தூதுவன் ஏனென கேட்காது ஆணவத்தோடு நடந்தான். வாயில் ஒரு துளி நீரதும் இன்றி வாசலில் பிள்ளை கிடந்தான். நேரு பேரனின் தூதுவன் ஏனென கேட்காது ஆணவத்தோடு நடந்தான். சோதினில் புலி போனது, தமிழ் ஈழமே சோகமாயானது. சோதினில் புலி போனது, தமிழ் ஈழமே சோகமாயானது. நாட்டு மகிழ்ந்தது ராணுவம், புலிச்சாவுக்கு ஆதிக்கம் காரணம். வானிலையில் வாழும் வாணி ஜெயராம்
இசை அஞ்சலி கேட்டீர்கள்.